யார் முதுகை காட்டுகிறார்கள் தெரியுமா? 3 காரியத்தை வேகமா சொல்லுகிறேன். 1, தேவைக்கு மட்டும் தேவனை தேடுகிறவர்கள். எரேமியா 2:27 வேகமாய் வாசியுங்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். அந்த அவர்கள் யாருன்னா, ஆபத்து காலத்திலோ எழுந்து, அதாவது ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஏதாவது தேவை வரும்போது மட்டும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு வந்து நிக்கிறாங்க தெரியுமா? இவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் முகத்தை அல்ல முதுகை காட்டுகிறவர்கள். சபையே, நம்ம ஆண்டவரை தேடுறது நமக்கு ஒரு தேவைக்கு மட்டும்தானா? ஏதாவது ஒரு பிரச்சனை, பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பிரச்சனை வந்து விழுந்து கிடப்போம் சமூகத்துல. சமூகம் தான் மீட்டிங் முடிஞ்சா ஐயோ மீட்டிங் முடிஞ்சிட்டா அப்படின்னு இருப்போம். பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டு, இன்னும் முடியலையா, மணி 12:30 ஆகுது, இன்னும் 3 பாயிண்ட்டுக்கு நாங்க எங்க போறதுக்கு? தங்கள் ஆபத்து காலத்துல என்ன ரட்சியுங்கிறாங்க, ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் முதுக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரா, ஆலயமா, ஆராதனையா, ஜெபமா? இந்த தேவைக்கு மட்டும் தேடுற கூட்டத்தை கர்த்தர் எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறார் தெரியுமா? முகத்தை காட்டுறவங்க இல்ல, முதுக காட்டுறவங்க. எரேமியா 32:33 சொல்லப்பட்டிருக்கிறது, முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள், நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாம போனவங்க. இவங்களுக்கு அதாவது அற்புதத்துக்காக மட்டும் ஆண்டவர் அண்டிக் கொள்றாங்க தெரியுமா? ஆலோசனைக்கு செவி கொடுக்காதவர்கள், ஆலோசனைக்கு செவி கொடுக்காதவர்கள் முதுகை அவங்களுக்கு ஆலோசனை எல்லாம் வேண்டாம். இங்க பாருப்பா, இந்த வழி நட, அதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு என்ன செய்வேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், இவங்கெல்லாம் முதுகை காட்டுகிறவர்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு, அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க அந்த கையை திறக்கும் போது ஏதோ திருப்தின்லாம் இருக்குல்ல, அது வேணும். இந்த கை பிடிச்சு நடத்துறது அது வேண்டாம். இந்த கையை திறக்கும் போது நன்மையினால் திருப்தி, அது வேணும். ஆண்டவர் சொல்ற, இவங்கள சொல்ற ஆண்டவரே, இவங்க யாருன்னு தெரியுமா? எப்படிப்பா தெரியும்? ஃபுல்லா பாக்குறது ஃபுல்லா முதுகு. 3வது, சிருஷ்டியை பண்ணுகிறவர்கள். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 16, 17 வசனங்கள் எடுக்க வேண்டாம். இப்படி நம்ம முதுக காட்டிட்டு இருந்தா கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 18:17 கொண்டல் காட்டு பறக்கடிக்குமா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன், அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன். நீ உன் முதுக காட்டுனா நானும் என் முதுக காட்டுவேன், நீ உன் முகத்தை காட்டுனா நான் என் முகத்தை காட்டுவேன். இந்த பிரதானாசிரியனாகிய யோசுவாவை பாருங்கள், அவரை அடிச்சாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு என் முதுக காட்ட மாட்டேன், என் முகத்தை தான் காட்டுவேன்னு சொல்லி வந்து நிற்கிறான். அதாவது உங்க பிள்ளைங்க நல்ல அடி உங்களை கோபத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க இப்படி அடிக்கணும்னு ஓங்கும் போது அந்த பிள்ளை உங்க முகத்தை இப்படி பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு அடிக்கவே தோணாது. அப்படி நல்ல கோபம் வரும், அந்த பிள்ளை உங்க முகத்தை இப்படி பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு சரி சரி பாப்பா, பொல்லாதவர்களாக நாமே இப்படி இருக்கும் போது ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டீர், ஜீவிக்கும் நாளெல்லாம். அன்பு சபையே கேளுங்கள், முதுகை காண்பித்து கோபத்தை சம்பாதிக்காதிருங்கள், முகத்தை காண்பித்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு சம்பவத்தை 5 நிமிடத்துக்குள் சொல்லி நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். நாபால் என்கிறவனுடைய செயல் தாவீதுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கும். தாவீது விசாரிக்க ஆட்களை அனுப்பும் போது நாபால் அவர்களை ரொம்ப கனவீனப்படுத்தி அனுப்பி விடுவான். இதை கேட்டதும் தாவீதுக்கு அவ்வளோ கோபம் வரும். நம்ம இவனுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம், ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி தாவீது கோபத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, நாபால் வீட்டில் ஒரு நாயை கூட உயிரோட வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொல்லணும் அப்படி சொல்லிட்டு புறப்பட்டு வரும்போது இந்த நியூஸ் யார் கேள்விப்படுறா அப்படின்னா அபிகாயில் கேள்விப்படுறா. அபிகாயில் கேள்விப்பட்டதும் ஓடி போறா. ஓடி போய் தாவீதை எதிர்கொண்டு ஒப்புரவாகிறா. அந்த ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம். அப்படி ஒப்புரவாகும் போது அந்த அபிகாயிலை பார்த்து
தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் அதனுடைய 34, 35 வசனத்திலே, நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், இந்த வேர்டை கவனிங்க, நீ கொஞ்சம் டிலே பண்ணி இருந்தா கூட வேற மாதிரி நடந்திருக்கும். இந்த அபிகாயில் யார் தெரியுமா? இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தீவிரம் காண்பிக்கிறவள். நீ மட்டும் தீவிரமா வராம இருந்திருந்தா உங்க வீட்டுல ஒரு நாய் கூட உயிரோட இல்லாம இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அது தடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? நீ என்னிடத்தில் வர தீவிரம் காண்பித்தாய். சொல்லிவிட்டு 35வது வசனத்திலே சொல்லுகிறார், அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து சத்தம் அவர் ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. உன் முகத்தை பார்த்து நான் ஒன்னும் செய்ய மாட்டேப்பா அப்படின்ட்டார். எப்படி புறப்பட்டு வந்தார் தெரியுமா? அந்த வீட்டுல ஒரு நாய் கூட இருக்க கூடாது. அபிகாயில் வந்து இப்படி தாவீதை பார்த்து, சரிம்மா போமா, தீவிரம் காட்டுங்கள், கர்த்தருக்கு உங்கள் முகத்தை காண்பிக்க. ஐயோ நான் காட்டினா இல்ல இல்ல இல்ல, தீவிரம் காட்டுங்கள். இந்த அபிகாயிலை பிற்பாடு தாவீது வந்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அபிகாயிலை போல தீவிரம் காட்டுங்கள். அடி அவரை பாருங்க, அவரை பார்த்துட்டே இருங்க. அவருக்கு அடிக்கணும்னு வர இடத்துல ஆசீர்வச்சிட்டு போறார். ஒரு தாவீதை இப்படி பண்ணுவார் என்றால், தாவீதின் வேறும் தாவீதின் குமாரனமாய் வந்த ஆமென். தீவிரம் காட்டுங்கள், தீவிரம் காட்டுங்கள். அவரை பாருங்க, முதுகை காட்டாதீங்க. அவருக்கு கோபம் வரும். நாபால் முதுகை காட்டினான், தாவீதின் கோபம் பற்றி எறிந்தது. அபிகாயேல் முகத்தை காட்டினாள், தாவீதின் கோபம் மாறினது. தீவிரம் காட்டுங்க, அப்பா கிட்ட நெருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அடுத்த திருவிருந்து இல்ல நம்ம தாமதிக்க 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 எது நஷ்டமாகும் எது இழப்போன்னே நமக்கு தெரியாது. வாழ்க்கையில திரும்பி பார்க்கும் போதுதான் ரொம்ப வலியா இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம். தாமதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில சில நஷ்டங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா திரும்பி பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் நம்ம கைவிட்டு போயிட்டா, சில இழப்புகள் நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. அபிகாயில் பாருங்க, ஒரு நைட்டு டிலே பண்ணல, தீவிரம் காட்டினாள், தீவிரம் காட்டினாள். தீவிரம் காட்டுங்கள், உங்கள் முகத்தை பார்த்து கர்த்தர் இறங்குவார், அவர் சுத்திகரிப்பார், அவர் நம் பக்கத்தில் நிற்பார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து